ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம ஏ டூ டில வாங்குன பிசிய தான் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். கிட்டத்தட்ட வாங்கி 1 1/2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப நம்ம பார்ப்போம். பிசி பில் பண்ண காசு எடுத்துக்கிறீங்களா? ம். 60 பிளஸ் எஃப்பிஎஸ்ல ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது ஏ டு டி சேனலின் பில்ட் யுவர் ஓன் பிசி. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு நடந்துருச்சு. நான் பட்ஜெட் பிசிங்கிறப்ப 50Kக்கு ரெடி பண்ண முடியுறப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. பட் ஆனா ஒரு 65Kக்கு அரவுண்ட் போட்டு குடுக்குறப்ப சரி ஓகேன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறப்ப நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணேன். அவங்க அதுக்கப்புறம் ஒரு காம்போனன்ட்லாம் போட்டு கரெக்ட்டா வந்து எனக்கு ஒரு அனுப்பிச்சறப்ப நான் வந்து செக் பண்ணி எல்லாமே ஓகேவாங்கிறப்ப சரின்னு ஓகே பண்ணேன். அப்போதைக்கு அதுக்கப்புறமா இனிஷியலா ஒரு அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ண சொன்னாங்க. நானும் பே பண்ணேன். எவ்வளோ ஆகும்ன்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டும் ரெடி பண்ணி இவ்வளோ குடுத்துட்டாங்க. நம்ம ஓகேன்னு சொல்லி நம்ம ஃபைனல் பண்ணி நம்ம பே பண்ணிட்டோம். பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 1 வீக் ஆகும் டெலிவரி ஆக. அதுக்கு முன்னாடி வந்து நாங்க எல்லா சிஸ்டத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து எவ்வளோ ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இது மாரி பிடிஎஃப் மாரி உங்களுக்கு அனுப்புவோம். அத பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணி ஓகேன்னதுக்கப்புறம் டெலிவரி பண்ணிருவேன்னு சொன்னாங்க. நமக்கு வந்து மதர் போர்டு வந்து ஜிகாபைட் B450Mங்கிற மதர் போர்டு தான் நமக்கு சஜெக்ஷன் பண்ணாங்க. இது வந்து கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங்க்கும் நல்லா யூஸ் ஆகும்னாங்க. இது ஒரு நல்ல போர்டுன்னு சொல்லி அவங்களே சஜெக்ஷன் பண்ணாங்க. சரி ஓகே இது கரெக்ட்டா இருக்கும்ன்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி இந்த மதர் போர்டே நான் ஃபைனல் பண்ணேன். ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட் பண்ணணும். இன்கேஸ் ஜிபியு அல்லது ரேம வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இந்த மதர் போர்டு வந்து நமக்கு சூட்டபிள் ஆகும். அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் ஆனா நானும் வந்து அமேசான்ல அந்த ஆன்லைன் வெப்சைட்ல வந்து செக் பண்றப்ப இது ஒரு நல்ல மதர் போர்டுன்னு தான் வந்து குடுத்துருந்தாங்க. இன்கேஸ் இது ஒரு பட்ஜெட்டான மதர் போர்டுங்கிறனால நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆக முடியாதனால இதே வந்து மதர் போர்ட நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதா ஆயிருச்சு. இன்கேஸ் நமக்கு வந்து மணி அதிகமா இருந்தா இன்னொரு வேற மதர் போர்ட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நாம ஃபர்ஸ்ட்டு கேட்ட ஜிபியு வந்து RTX 2060 தான் கேட்டோம். அது ஆனா அந்த புரொடக்ஷனே வந்து இப்ப நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்கேஸ் நாம இப்ப செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி நீங்க போட்டு தருவீங்களா? இல்ல நான் வாங்கி போட்டு குடுத்தேன்னா நீங்க வந்து போட்டு தருவீங்களாங்கிறப்ப, இல்ல நீங்க வந்து வாங்கிக்கோங்க. நாங்க வந்து உங்களுக்கு பில் பண்ணி தர்றோம். நீங்களே போட்டுக்கோன்னாங்க. பட் ஆனா எனக்கும் அது வந்து சரியா கிடைக்காதனால நானும் 3050 வந்து ஃபிக்ஸ் ஆனேன். செக் பண்றப்ப இது ஒரு நல்ல ஜிபியுங்கிறப்ப பட்ஜெட்டான ஜிபியு நல்ல ஒரு ரன்னிங் ஆகுறது, எஃப்பிஎஸ்லாம் நல்லா தர கேம்லாம் தர ஜிபியுங்கிறப்ப சரி ஓகே இந்த ஜிபியுவே ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டேன். இது கேபினெட் பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஸ்போர்ட்ஸ் 250 ஏர் ஐஸ் வந்து நமக்கு வந்து சஜெக்ஷன் பண்றப்ப இது ஒரு முன்னாடி வந்து 3 ஃபேன் வச்சு வரும்னு சொன்னாங்க. இது ஓகே நமக்கு கேமிங்க்கும், ஸ்ட்ரீமிங்க்கும் வந்து அதிகமா ஹீட் ஆகுறப்ப நம்ம வந்து ஃபேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அந்த RGB லைட்டோட சேர்த்து குடுத்தாங்க. சரி ஓகே. இதிலயே வந்து RGB லைட் ஆன், ஆஃப் பண்ற மாரி பட்டன் குடுத்தனால, சரி இந்த கேபினெட் வந்து ஓகேன்னு சொல்லி நம்ம ஃபைனல் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, AMD Ryzen 5500 தான் பார்த்தோம். இது 12 த்ரெட் கோடுங்கிறாங்க. கேமிங்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர்ன்னு சொன்னாங்க. பட்ஜெட்டான ப்ராசஸர்ன்னு சொன்னாங்க. அடுத்தது நம்ம வந்து Samsung வந்து 500 ஜிபி WD ப்ளூ தான் பார்த்து சஜெக்ஷன் பண்ணாங்க. நமக்கு 1 டிபி வேணாம் 500 ஜிபியே போதும்னாங்க. டிபி வந்து இது பண்ணிட்டோம். அடுத்தது வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து நமக்கு 550 வாட்ஸ்ன்னு சொன்னாங்க. கேமிங்க்கு வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் தான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லி அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணனால, நமக்கு பெருசா தெரியாதனால, அதுவே வந்து நம்ம வந்து ஃபைனல் பண்ணோம். 1 வீக் கழிச்சு அவங்க நமக்கு ஒரு ஃபார்ம் மாரி குடுத்தாங்க. எவ்வளோ எஃப்பிஎஸ் வருது, எவ்வளோ ரன் ஆகுது, எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லி எல்லாமே நமக்கு வந்து குடுத்தாங்க. இதுவே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெலிவரி பண்றதுக்கான மீதி அமௌண்ட்டையும் நம்ம வந்து பே பண்ணிட்டோம். பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பில்லு எல்லாத்தையும் நமக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா வந்து ஒரு 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்னு நமக்கு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு வாங்கி கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜிங்னா நம்ம வந்து சொல்றப்ப ஒரு நல்லாவே ஒரு இது வந்து குடுத்தாங்க. பேக்கேஜ பிரிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியும் அந்த இத வந்து கரெக்ட்டா கணக்கு வச்சு அவங்க நமக்கு குடுக்குறப்ப நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனா கேபிள் மேனேஜ்மென்ட் எல்லாமே இருந்தாங்க. பட் ஜிபியு வந்து நமக்கு வந்து உள்ள கனெக்ட் பண்ணாம இருந்தாங்க. உள்ள வந்து ஜிபியு வந்து சேக் ஆகுறதுக்காக உள்ள வந்து ஒரு தெர்மாக்கோல் மாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கனெக்ட் பண்ற மாரி குடுத்துருந்தாங்க. பட் ஆனா பேக்கேஜிங் பண்றப்ப ஒரு நல்லாவே ஒரு சேஃப்டியா தான் நமக்கு பண்ணி குடுத்துருக்காங்க. எல்லாம் ஃபைனலா செட் பண்ணதுக்கப்புறம் கேமிங்லாம் செக் பண்றப்ப நல்லாவே ரன் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு எஃப்பிஎஸ் குடுக்குற மாரி 30, 50 குட்டா தான் இருந்துச்சு. அப்புறம் நமக்கு என்னன்னா, இவ்ளோ காசு போட்டு நம்ம வந்து பில் பண்ண குடுக்குறோம். ஆனா, அவங்க வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு மவுஸோ, கீபோர்டோ இல்லன்னா ஒரு ஓஎஸ் கூட ஃப்ரீயாவே குடுக்கல. எனக்கு ஓஎஸ் வந்து வெறும் டெம்பரரியா தான் போட்டு குடுத்துருந்தாங்க. கீ வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னாங்க. இவ்ளோ காசு குடுத்து நம்ம வாங்குறோம். ஆனா, ஒரு ஓஎஸ் கூட நமக்கு வந்து போட்டு தரலங்கிறது தான் வந்து எனக்கோட குறைன்னே சொல்லலாம். பட் ஆனா, எல்லாமே கம்பேர் பண்றப்போ ஓகே குட். இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிசி பில்ட் பண்ற இடமா தான் நம்ம குடுத்துருக்கோம்னு சொல்லி ஃபைனலா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்ட்ரீமிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா எனக்கு இதுவரையும் ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் ஆனா எல்லாமே வந்து ஒரிஜினலா தான் பண்ணி குடுத்துருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஏ டூ டிய கான்டாக்ட் பண்ணி நீங்க பிசி பில்ட் பண்ணலாம். நம்பிக்கையான இடம் தான்.
இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அவங்களே வந்து வாரண்டி கிளைம் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. இங்க அவங்களே வந்து அதில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு எவ்வளோ இயர் வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அவங்களே பண்ணி தருவேன்னு சொல்லி ஃபைனலா சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் கைஸ். கீப் சப்ஸ்கிரைப்.